அறகுறையாகவோ இல்ல அவசரத்திலேயோ ஒரு 10.5% கொடுத்துவேன் இந்த எடப்பாடி. அந்த நன்றி உணர்ச்சியை வன்னியர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் காட்டினாங்க. அதனால வட மாவட்டங்கள்ல அதிக வாக்குகளை வாங்கினாங்க அதிமுக. சோ இதை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு வரலாம். வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, என்டிஏ கூட்டணி வலுப்பெறுகிறது. வந்தார் வேல்முருகன். அதிமுக கூட்டணி வரும் தேர்தலில் அசத்த போது. இந்த செய்திகளை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. அதற்கு முன்பாக உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக கூட்டணியோ இல்ல வேல்முருகனோ, நாம திமுக அளவில்லாத பணத்தை கொடுக்குது. அதை வச்சுக்கிட்டு ஒன்னுத்துக்கும் உதவாத லெட்டர் பேட்ல இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்த்துக்கிட்டு தனியாக அரசியல் களத்துல தேர்தலை சந்தித்தோம்னா வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக வேல்முருகன் பின்னாடி வந்துருவாங்க. ஏன்னா நல்ல பேச்சு திறமை கொண்டவர். அதுலயும் சட்டமன்றத்திலே அப்பாவும் மற்றும் முதலமைச்சர் எல்லாம் கிரங்கடித்தவர். அது மட்டும் இல்ல, ரொம்ப பாசமா பேசக்கூடிய மனுஷன். அதுலயும் ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி எல்லாம் பேசக்கூடியவர், தமிழர் உரிமை பற்றி எல்லாம் பேசக்கூடியவர், நிலங்கள் பற்றி எல்லாம் பேசக்கூடியவர், வளங்கள் பற்றி எல்லாம் பேசக்கூடியவர். அதனால வேல்முருகனுடைய பேச்சு தமிழக மக்கள் மத்தியில எடுபடும். அதன் மூலமாக வன்னியர் ஓட்டானது வேல்முருகனுக்கு போகும், அன்புமணி ராமதாஸுக்கு போகாது. அதனால வட மாவட்டங்கள்ல அதிமுக கூட்டணி பலவீனம் அடையும் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஏன் தெரியுமா? வந்தா வரவேற்பார்கள், வரவில்லை என்றால் வச்சு செய்வாங்க. அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் வன்னியர்களை குறைத்து மதிப்பிடுகின்ற எந்த அரசியல்வாதியும் மண்ணை கவ்வான் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலை பற்றி உங்களுக்கு விளக்குறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா திமுகவுடைய அஜெண்டாவே என்னன்னு கேட்டீங்கன்னா, வேல்முருகனை உள்ள சேர்க்கறதுல பிரச்சனையே கிடையாது. வேல்முருகா வேல்முருகா 2 தொகுதி கேட்ட இல்லையாடா, 2 தொகுதி நின்னுக்கடா, இந்தாடா உதயசூரியன் சின்னம், இந்தாடா பணம் அப்படின்னு திமுக அள்ளி போடும், தப்பே கிடையாது. ஆனால் வேல்முருகன் திமுக கூட்டணிக்கு வந்தான்னு வச்சுங்களேன், அது திமுகவுக்கு லாபம் இல்ல, வேல்முருகனுக்கு லாபம் இல்ல. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுகவையும் 2வது வேல்முருகனையும் வச்சு செய்ய காத்திருந்தாரு. ஏன் தெரியுமா? பல முறை 10.5% இடஒதுக்கீடு பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் திமுக செவி சாய்க்கவே இல்லை. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா சமூகமும் ஒரே வார்த்தையை தான் முதலமைச்சரை பார்த்து கேட்கிறாங்க. சமூக நீதிக்கான அரசு என்று சொல்றீங்க, சமூக நீதி பாதையிலிருந்து வந்தேன்னு சொல்றீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலனா பரவாயில்ல, ஆனா நீங்க சாதிவாரி புள்ளி விவரங்கள் எடுத்து எந்தெந்த சாதி எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, சோ அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக எப்படி உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காம சாதிவாரி புள்ளி விவரங்களை எடுத்து அவங்களுக்கான நலத்திட்டத்தை தீட்டலாமே. பீகார்ல எடுத்தாங்க, தெலுங்கானாவில் எடுத்தாங்க, அதே மாதிரி கர்நாடகாவில் எடுத்தாங்க, ஆந்திராவில் எடுக்க போறாங்க. மத்திய அரசாங்கத்தை எதிர்பார்க்காம இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஏன் திமுக செய்யல? இது வலிமையான ஒரு கோரிக்கையாக திமுக கிட்ட போச்சு. ஆனா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லிட்டு மீடியா பலத்தினால இது வரைக்கும் தப்பிச்சிட்டு இருக்காங்க. இது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்திடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. திமுக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கவே இல்லை, அதிகாரம் இல்லை என்று சொல்லி ஏமாத்துகிறது. தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி இடஒதுக்கீடு பெறுவதற்கும் தடையா இருக்கிறாங்க. அவங்க வளர்ச்சிக்கான திட்டங்களை கொடுப்பதற்கும் திமுக தடையா இருக்கிறது. ஏன் இந்த மாதிரியான தடைக்கல்லா இருக்கணும்? திமுக சமூக நீதி பார்வையாளர் வந்தது. அப்போ சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்கு எது தடையா இருக்குது? அதிகாரம் இருந்தும் ஏன் பொய் சொல்றாரு? அதனால நம்ம ஸ்டாலின் ஐயாவை இந்த தேர்தலில் தோக்கடிச்சாதான் அடுத்தது அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பாரு. தமிழ்நாட்டுல எந்தெந்த சாதி எவ்வளவு மக்கள் தொகையுடன் தான் இருக்கிறாங்க அப்படின்னு குறைஞ்சபட்சமா தெரிஞ்சுக்கலாம். இல்ல நாங்க 2 கோடி பேருங்கிறான், மொத்த 3 கோடி பேருங்கிறான். இப்படியே கோடி கோடி சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டுல 8.5 கோடி எல்லாம் தாண்டி 25 கோடி வரும் பொழுது இந்த உண்மையான புள்ளி உரமாவது யாராவது எடுத்து வெளியிடணுமா இல்லையா? அதனால இந்த வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி தந்திருக்கின்றார். இப்ப எடப்பாடி பழனிசாமி தர முடிந்தது, நம்ம ஸ்டாலினால ஏன் தர முடியல? இப்போ நம்ம வேல்முருகன் மட்டும் திமுக கூட்டணியில் இருந்தாருன்னா நம்ம அன்புமணி ராமதாசுடைய ஏவுகணைகள் எங்க போவோம்? ஏன்பா திமுக கூட்டணியில வன்னியர்களுக்காக பேசுறவன் சொல்லிவிட்டு பல பேர் இருக்கிறான். அவங்கிட்ட நியாயமா ஒரு கேள்வி வைக்கிறேன். என்ன கேள்வி என்றால், ஏண்டா சாமி நீ ஆட்சியில் தானே 5 வருஷம் இருந்த, இந்த 5 வருஷத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கலாம் இல்லையா? அந்த கட்சி எடுத்துச்சா? எடுக்கல இல்ல. அப்புறம் என்ன மானாவுக்கு இங்க நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்
அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு அந்த கூட்டணியில் இருந்துகிட்டு பேசுற வேல்முருகா 10.5% இடஒதுக்கீட வன்னியர்களுக்கு உறுதிப்படுத்தினியா இல்லையே, அப்புறம் அந்த கூட்டணியில் இருந்துகிட்டு வன்னியர்களை ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் கேட்பார். அப்ப திமுகவும் பதில் சொல்ல முடியாது, அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு வேல்முருகன் அவர்களாலும் பதில் சொல்ல முடியாது. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேல்முருகா எங்களுடன் சண்டை போட்டுக்கிட்டு நீ வெளியே போற மாதிரி போ, எங்களுடைய ஊழலை பற்றி பேசுறது மாதிரியே பேசு, அப்பதான் அந்த தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே திமுக கிட்ட சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க. அப்போ நீ வெளியே வந்து எங்களை பார்த்து நீ கேள்வி கேட்கலாம். எப்படி கேள்வி கேட்கலாம்? 10.5% வன்னியர்களுக்கு கொடுத்தியா? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தியா? அதே மாதிரி ஈழ தமிழர்களை முகாமலை போட்டு வதைக்கிறியே, முகாமலை எதற்காக அடைச்ச அப்படிலாம் பேசு. சோ இதே தான் அன்புமணியும் பேச போறார். அப்போ வன்னியர் ஓட்டானது உனக்கு பாதி அன்புமணிக்கு பாதி போகும், மீதி இருக்கிறது எங்களுக்கு வரும், நாங்க வட மாவட்டங்கள்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் வன்னியர்கள் முட்டாள் அல்ல. வேல்முருகன் தனியா நின்றார்னா வரவேற்க மாட்டார்கள். அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மட்டுமே வந்து இந்த கோரிக்கை வைக்கல. வேல்முருகன் கூட்டணி விட்டுட்டு வெளியே வந்த பிறகுதான் பத்திரிகையாளர் முன்பாக விரிவா பேசுறாரு. ஆனால் கூட்டணியில் இருந்து கொண்டு ஆட்சி சுகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற போது இதை பற்றி எல்லாம் பேசவே இல்லை. அன்றைக்கு சட்டமன்றத்தை பேசணும்னு சொல்ற, அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சுன்னு சொல்ற, ஆட்கள்லாம் கூப்பிட்டு கையெழுத்து வாங்கினேன்னு சொன்னேன், அந்த கையெழுத்தை கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னேன். ஆனா அவர் பரிசீலிக்கவில்லை என்று சொல்லிட்டு இன்னைக்கு கை விரிக்கிற. ஆனா இத்தனை நாளும் எத்தனை முறை மீடியாவை சந்திச்சிருப்ப, அப்பெல்லாம் ஏண்டா வேல்முருகா சொல்லல அப்படின்னு வன்னியர்கள் கேட்பாங்களா இல்லையா? அதனால யாரை வேண்டுமானாலும் ஏமாத்தலாம். வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2.5 கோடி வன்னியர்களை யாராலும் ஏமாத்த முடியாது. அவனுக்கு அறிவு இருக்கிறது, அது ஒரு படித்த சமூகம் தான். என்ன ஒன்னும் பொருளாதார நிலை தான் வளரவே இல்லை, வேலை வாய்ப்பு தான் கிடைக்கவே இல்லை. அரசாங்க வேலை வாய்ப்பு என்கின்ற போது ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கின்றார்கள். கூலி வேலையும் செய்யறாங்க, பயிர் வேலையும் செய்யறாங்க, கட்டிட வேலையும் செய்யறாங்க. சோ கிடைக்கின்ற வேலை செய்கின்ற சமூகமாக இருக்கிறது, கிடைப்பதை ஏற்றுக்கொள்கின்ற சமூகமாக இருக்கிறது. ஆனா யார் நமக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களை கருவறுக்கின்ற சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. நிச்சயமாக கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஓபிசில உள் ஒதுக்கீடு குறான்னா எம்பிசியை ஏற்படுத்தி அதுல வந்து ஒரு 108 சாதியை சேர்த்து நீ 252 சாதியை கூட போட்டி போட முடியலையா, அப்படின்னா 108 சாதியை கூட போட்டி போடு என்று சொல்லி ஒரு கூட்டத்தையே ஒன்னா சேர்த்து மீண்டும் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த இந்த கலைஞருடைய வரலாற்றையும் வன்னியர்கள் தெரிந்து வச்சிருக்காங்க. சோ அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வன்னியர் பக்கமே திரும்பி பார்க்காத மாபெரும் துரோகியா இருக்கக்கூடிய திமுகவையும் ஸ்டாலின் அவர்களும் தெரிந்தே வைத்திருக்கின்றார்கள். அதனால இத்தனை நாளும் பொம்மையா இருந்த வேல்முருகன் இன்னைக்கு வெளியே வந்துட்டு சமூக நீதி பேசினாலோ, 10.5% பேசினாலோ, இல்ல ஈழ தமிழர்கள் பற்றி பேசினாலோ, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி பேசினாலோ வன்னியர்கள் ஏமாத்துறதுக்கு என்ன கேனப்பசங்க நினைச்சிருக்கீங்களா? அதனால நான் இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், வேல்முருகன் என்ன புருடா வேண்டுமானாலும் உள்ளாம், நான் கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேல்முருகனுக்கு ஒரே சாய்ஸ் தான் இருக்குது. உண்மையாகவே திமுக நான் சொன்னதெல்லாம் செய்யல, அவங்க நிறைவேற்றவே இல்லை, சமூக நீதிக்கு எதிராக இருக்கின்றார்கள். முதலமைச்சர் சமூக நீதிக்கு எதிராக இருக்கின்றாரோ இல்லையோ, ஆனால் RSS சங் பரிவார் கூட்டமானது முதலமைச்சருக்கு பின்னாடி இருந்து இழக்குகிறது. அதனால்தான் சமூக நீதியை செயல்படுத்த மறுக்கிறார் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிற இந்த வேல்முருகன் திமுக தோத்தாதான் சமூக நீதி நிலைநாட்டப்படும் என்றால் நியாயமா அதிமுக கூட்டணி வரணும். சோ இத்தனை நாளும் கேட்டும் உனக்கு செய்யாத திமுகவை தனியா இருந்து வாக்குகளை பிரிச்சு வெற்றி பெற வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? அதனால வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லியிருப்பதை பார்த்தா அதிமுக கூட்டணி தான் வர மாதிரி தெரியுது. ஆனால் அவர் வரலன்னு வச்சுங்களேன், இந்த திட்டத்தை வன்னியர்கள் எப்போதோ தெரிந்து கொண்டார்கள். வேட்டு வச்சு மையவன், அதே மாதிரி நமக்கு வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சுவன் எவன் அப்படின்னு அவங்க நல்லாவே தெரியும். அதனால வேல்முருகன் போடுற கணக்கும் தப்பா இருக்கும். தனியே நின்னாருன்னா வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில் இணைய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதிமுகவுடன் இணைய மாட்டேன் அப்படின்னு சொல்லல. அதிமுக 3 தொகுதிக்கு பேரம் பேசியிருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. திமுக இடத்துல 2 தொகுதி கேட்ட கிடைக்கல, அதிமுக 3 தொகுதி கொடுக்குது. நீ எதிர்பார்த்தது என்ன? அதெல்லாம் அதிமுக வாக்குறுதியாவே கொடுத்திருக்கிறது. அப்புறம் அதிமுக கூட்டணியில் வர்றதுக்கு உனக்கு எது தடையா இருக்குது? பாஜக தடையா இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னா நம்ம வைகோ சொன்னாரு, திமுகவில் இருந்து தான் பிரிந்திருக்கின்றேன், கலைஞருக்கு எதிராகத்தான் களமாடுவேன், ஆனால் நான் திமுகவுடன் கூட்டணியில் இல்ல, நான் பாஜகவுடன் தான் கூட்டணி வைத்திருக்கின்றேன் என்று சொன்னார். கலைஞரும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் இருக்கின்ற போது நான் திமுகவுக்கு வாக்கும் கேட்க மாட்டேன், திமுக கூட்டணியும் இல்ல, நான் பாஜக கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னு வைகோ சொன்னார். சோ அதே போன்றுதான் நீ திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டினா பாஜகவுக்கு நீ வாக்கு கேட்க வேணாம், பாஜகவுடன் கூட்டணியில் இருக்க வேணாம்,
நீ அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி வச்ச மாதிரி நீயும் அதிமுகவுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுகவுடன் நீ வந்து தேர்தல் சந்திக்கணும். அப்படியா இருந்தால் வரவேற்பார்கள். இல்லனா தவாக்காவுக்கு வாக்களிச்சு தான் போடுவாங்க வன்னியர்கள். அதனால வேல்முருகன் கிட்ட நம்ம சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். திமுக உங்களை அவமானப்படுத்தியது. நீ எல்லாம் டிமாண்ட் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளா அப்படின்னு அரசியல் காலத்துல யாரும் கேட்காத பல கேள்விகளை கேட்டதா சொன்ன நீங்க எல்லோருக்கும் எதிராக இருக்கக்கூடிய கட்சி திமுக கூட்டணி கட்சிகள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கட்சி மீண்டும் வெற்றி பெறக்கூடாது. சட்டசபையிலும் நான் கதறினேன், வெளியும் கதறினேன், அவங்க காதல விழலை என்று கடுமையா விமர்சனம் பண்ற நீ நேரா தஞ்சமடைய வேண்டியது அதிமுக கூட்டணியில தான். ஆனா அதை விட்டுட்டு நீ தனித்து நின்ற என்றால் உன்னுடைய அஜெண்டா என்ன என்பதை பற்றி வன்னியர்கள் அறிந்து கொள்வார்கள். அதனால தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வாக்களிச்சு போடணுமா இல்ல வெற்றியை தரணுமா அப்படின்றது வேல்முருகன் மட்டும்தான் முடிவு பண்ண முடியும். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வன்னியர்களுக்கு எதிராக செயல்பட்ட திமுக கூட்டணியை வெற்றி பெற வைப்பதற்காக திமுக கிட்ட பணம் வாங்கின்னு வேல்முருகன் தனியாக அரசியல் களத்தை காண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. வன்னிய ஓட்டை பிரிப்பதற்காக தான் நம்ம வேல்முருகனை விரட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அது நிஜம் கிடையாது. வன்னியர் ஓட்டை பிரிப்பதற்காக நான் வெளியே வரல, வன்னியர் ஓட்டு பிரியாது அப்படின்னு ஒரு கோடிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறார். சோ அப்படி பார்க்கும்போது அவருடன் வந்து லட்டுப்பாடு கட்சிகள் நிறைய இருக்குது. அந்த கட்சிகளிடத்தில் நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு நான் தனித்து நிற்பதா அல்லது கூட்டணியுடன் நிற்பதா என்ற விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஐயாசாமி நான் யாருடன் கூட்டணி வைக்கணும்னோ அந்த கூட்டணியில நான் நிரந்தரமா இருக்க மாட்டேன், தேர்தல் வரைக்கும் தான் இருப்பேன். ஏன்னா தேர்தல் உடன்பாடு தொகுதி உடன்பாடு மட்டும்தான். அதற்கு பிறகு எங்களுடைய பாதை, எங்களுடைய கொள்கை, எங்க மக்களுக்காக நாங்க போராடுவோம். அதனால அந்த கூட்டணியுடன் எப்போதும் இணைந்தே இருப்பேன் என்று சொல்வதற்கு இல்லை அப்படின்னு சொல்லி இருப்பதனால அதிமுக கூட்டணி இருப்போம். அங்க பாஜக இருப்பதனால தொடர்ச்சியா என்னால் தொடர முடியாது. இந்த தேர்தலுக்காக தான் அங்க கூட்டணி அப்படின்றத மறைமுகமா சொல்லி இருக்கிறாரு. நிச்சயமாக அதிமுக அவரை போய் அணுக வேண்டும். நல்ல பேச்சாளர். இரண்டாவது வன்னியருடைய மனதை கரைக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர். ஆனால் புத்திசாலியா இருக்கக்கூடிய நம்முடைய வேல்முருகனுடைய செயல்பாடுகள் அங்கீகாரம் படணும். எடப்பாடி அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இரண்டாவது வேல்முருகன் தனித்து நிற்க கூடாது. தனித்து நின்னார்னா அவருக்கு வாக்கெச்சு போட்டுருவாங்க வன்னியர்கள் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா திமுகவுடன் இருந்துகிட்டு திமுகவுடைய தவறுகளுக்கெல்லாம் முட்டு கொடுத்தவது, வன்னியர்களை ஏமாற்றியே வந்து முதலமைச்சர் செய்வார் என்று சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவா வச்சிருந்தது எல்லாமே இந்த வேல்முருகன் தான். சோ என்னென்ன சமூக அநீதிகளை திமுக இழைத்ததோ அதற்கெல்லாம் முட்டு கொடுத்தவர் இந்த வேல்முருகன். அதுக்கெல்லாம் பிரயாசித்தம் தேடணும்னா அவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளிவந்தது மட்டும் தீர்வாகாது. அதிமுக கூட்டணிக்கு வரணும் என்பதுதான் எல்லாருடைய கருத்தாகவே இருக்கிறது. நபார் வேல்முருகா 2024 நாடாளுமன்ற தேர்தல் மனசுல வச்சுக்க. அன்புமணி ராமதாஸ் பாஜகவுடன் தான் இருந்தாரு. ஆனா வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஓட்டு போட்டான். ஏன் ஓட்டு போட்டான்? அவனுக்கு தெரியும் எவனுக்கு ஓட்டு போட்டா வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். இரண்டாவது, அறகுறையாகவோ இல்ல அவசரத்திலேயோ ஒரு 10.5% கொடுத்துவேன் இந்த எடப்பாடி. அந்த நன்றி உணர்ச்சியை வன்னியர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் காட்டினாங்க. அதனால தான் வட மாவட்டங்கள்ல அதிக வாக்குகளை வாங்கினாங்க அதிமுக. சோ இதை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு வரலாம். இல்லைன்னு வச்சுங்களேன், தனியா நின்றீங்கன்னா ஏற்கனவே இருந்த செல்வாக்கு வேல்முருகனா செம்ம ஆல்பா பண்ருட்ல தனித்து நின்று 30,000-40,000 வாக்கு வாங்கணும்ப்பா அப்படின்னு சொன்ன இமேஜ் எல்லாம் போயிடும். அதற்கு பிறகு திமுக இன்னைக்கு தர மதிப்பு கூட தராது. அதனால நியாயமா வந்து வேல்முருகன் தன்னுடைய மதிப்பு மரியாதையை தன்னுடைய செல்வாக்க அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வேல்முருகன் நம்ம கூட்டணியில் இருந்து இழந்தது தவறு என்று திமுக நினைக்கணும்னா அதிமுக கூட்டணிக்கு வரணும். நீ 3 தொகுதி வாங்கின பிறகு வெற்றி பெறுவாய். வெற்றி பெற்ற பிறகு உங்களுடைய வாக்கு சதவீதம் தெரியும். அந்த வாக்கு சதவீதத்தை வச்சுக்கிட்டு அடுத்த முறை திமுக கூட்டணி கூட போலாம். ஸ்மார்ட்டா மூவ் பண்ணு, அதிமுக கூட்டணிக்கு வா. இதுதான் அறிவாளிக்கான அழகு. மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி. இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க.